டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா. ஆக்சுவலாக இப்போ வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெயின்ஸ் வரும். அப்புறம் பெண்டிங்கில் குரூப் 1 மெயின்ஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ அதுக்கடுத்து வேறு எந்த எக்ஸாமும் நடக்கல. இன்னும் போர்டு வந்து ஆனுவல் பிளானர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் இது வந்து ஒரு எந்த இதுவுமே இல்லாமல் சும்மா இருக்கக்கூடிய ஒரு பீரியட்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. சரிங்களா. இந்த பீரியடில் தான் என்ன பண்ணணும்னா படிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பொதுவாக பண்ணுற தப்பு என்ன இருக்குன்னா, ஒரு எக்ஸாம் கால்ஃபர் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த எக்ஸாம் கால்ஃபர் அடுத்த மாதம் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த மாதம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருப்போம். கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக படிப்போம். டெஸ்ட் பேட்ச் போடுவோம், போய் பரீட்சை எழுதுறோம், கிளிக் ஆகுது, கிளிக் ஆகும் போது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. இதில் இந்த ரஷ்ஷான ஒரு பீரியடில் படிக்கும்போது முழுமையாக யாரும் படித்து முடிக்க முடியாது. சரிங்களா. கால்ஃபரே இல்லாத ஒரு பீரியடில் யார் ஒருத்தன் உட்காந்து படிக்கிறானோ அவன் தான் ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறான். பொதுவாக ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸாமில் மேபி அது கேட்காம இருக்கலாம். சரிங்களா. ஆனால் அதோட எசன்ஸ் வந்து இல்லாத எந்த பரீட்சையும் இருக்காது. சரிங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து கிளாஸ் எடுக்கிற பேட்டர்னையும் வந்து மாற்றுறாங்க. சரிங்களா. ஃபவுண்டேஷன் கோர்ஸுங்கிறதுல பேசிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரோம். அடுத்து அட்வான்ஸ் கோர்ஸ், அப்புறம் மெயின்ஸ். சரிங்களா. பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கான்செப்ட்லாம் எதுவுமே தெரிய வேண்டாம். ஆனால் இந்த ஆர்டிக்கிள் இதுதான் வரும் அப்படிங்கிற மனப்பாடமாக சில விஷயங்களும் படிச்சுதான் ஆகும். ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்துல இந்த போர் நடந்துச்சு, இந்த போர் இவருக்கும் நடந்துச்சு. சரிங்களா. இந்த ஒரு பேக்ட் இத்தனை தேதி கையெழுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய ஏரியாவை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு முடிச்சிடும். இந்த ஸ்டாட்டிக்கா இருக்க ஏரியாவை படிச்சு முடிச்சாலே எங்க யூஸ் ஆகுதாலே உங்களுக்கு மெயின்ஸ் படிக்கும் போது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா எப்படியும் குரூப் 2 படிப்பீங்க, எப்படியும் குரூப் 1 படிப்பீங்க. அங்க உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த டேட்டாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மாதிரியா தான் கோர்ஸ் நம்ம பிரிக்கிறோம். ஸோ பேசிக் கோர்ஸ் ஒன்று, அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின்ஸ் கோர்ஸ். இது வந்து ஒரு 6 மந்த் ஒரு பிளான் பண்ணுறோம். சரிங்களா. 6 மாதம் என்ன பண்ணால் கல்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட இருந்து ரிசல்ட் எடுக்கிறோம். ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம், அவனே ஒரு விண்டோ பீரியட் ஒரு 75 நாள் கொடுத்துருக்காங்க. 75 நாள் பீரியட்ல வந்து நம்மளால என்ன பண்ண முடியலன்னா பெரிய அளவில் ஃபுல் இம்பாக்ட் கொடுத்து படிக்க முடியுதா அப்படின்றது கேட்டிங்கன்னா இல்லை. சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்க்கு ஆல்ஃபாருக்கு முன்னாடியே படித்து முடிச்சிடணும். எக்ஸாம்க்கு ஆல்ஃபார் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக ரிவிஷன் பண்ணாலே, நிதானமாக ரிவிஷன் பண்ணிங்கனாலே எக்ஸாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கிராக் பண்ணலாம். ஸோ அதை எய்ம் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இதுக்கான ஓப்பனிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட 7 பிரான்ச்லையுமே வர ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா, அக்டோபர் 5ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ வந்து அட்டன் பண்ணி பாருங்க. நம்ம எதில் லேக் ஆயிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனுக்கு இது ஒரு பாதையாக கூட இருக்கலாம். சரிங்களா. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. தேங்க்யூ.